அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு பணம் கொட்டும் புதன் பெயர்ச்சி பலன்கள். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைகிறார். அது மட்டுமில்லாமல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானுடைய மகன் புதன் ஆவாரு. அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் வித்தைக்கும் வித்யாகாரகன், வித்தைக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்று ஜாதகரின் தாய் மாமனுக்குரிய யோகங்களை குறிப்பவர் புதன் பகவான் தான். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை மற்றும் வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்தும் அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பம் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடம் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். இந்த குருவினுடைய உதவியும் இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைகளுக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். அந்த வகையில் புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெய்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாரு. அதே போல் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய நவரத்தினம் மரகதம், புதனுக்குரிய வடிவம் அம்புக்குறி, புதனுக்குரிய வாகனம் குதிரை, புதனுக்குரிய ஆதிக்க எண் 5. புதன் பகவானின் இயல்பு புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர். புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிக்கும். அது மட்டுமில்லாமல் புதனின் காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரயோஜன இவற்றை சொல்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வலுப்படுத்தும் சக்தியை தருபவர் புதன் கிரகம். இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும்
பேசும். இவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைக்கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பாரு. புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீரமான தோற்றம் தந்து அனைவரையும் வசீகரிக்க வைப்பாரு. அதே போல் பிறப்பார் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்று பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிக பெரிய பல்பொருள் அங்காடிகளுக்கு அதிபதியாகும் வாய்ப்பும் புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவர் புதனே. கேள்விகளில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவர் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழவும் புதனே காரணமாக இருக்கிறார். இனி புதன் கிரகம் பாதிப்பால் உண்டாகும் நோய்கள் பற்றி பார்க்கும் போது, நமது உடலில் தலை முதல் பாதம் வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகள்ல ரத்தம் உறைவதும் ரத்தம் கசிவுகளுக்கும் புதனே காரணமாக இருக்கிறார். தலைக்கு செல்லும் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கு புதன் தான் காரணம். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருந்து ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசியில் சுபகிரகமான ஆட்சி பலத்தோடு அமைவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு முறையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குருவும் சூரியனும் இணைந்து யோகத்தை தருகிறார்கள். 2ல் குரு இருப்பதும் தொழிலில் புதிய உத்வேகத்தை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.